அக்காப்பா சொல்லுமா. சத்யராஜ் சார் மாதிரி தானே நீங்க பேசணும், எதுக்கு நீங்க விஜய் சார் மாதிரி பேசிட்டு போனீங்க? இது ஒரு நல்ல கேள்வி. பதில சொல்றா. ஏன்னா நான் இந்த கெட்டப்ல இருக்குங்க, அந்த கெட்டப்ல தாங்க பேசி ஆகணும். இப்ப ஏன் சிம்பு சார் மாதிரி பேசுறீங்க? ஏதாவது ஒண்ணு கரெக்டா பண்ணுங்க மக்காப்பா ப்ளீஸ். தெரிஞ்சிருந்தா நான் கேபி போயிருப்பேன். அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. மச்சா கண்ட தண்ணில குடிக்காதீங்கன்னு கேக்குறீங்களா நீங்க? குரல் பாருங்க எப்படி ஆயி கிடக்குது. ரொம்ப விவரமான பொண்ணா இருக்கு. ரொம்ப விவரமான பொண்ணு. அது பிள்ளையாருங்க. எந்த பிள்ளை? அத சொன்னீங்களோ? அதுவா? அது வந்து இப்ப நான் என்ன உங்களை சொல்றது? ஒரு நாள் வீடு ஷிஃப்ட் பண்ணிட்டு போயிருந்தோம். சரிங்க. பார்த்தா மொட்டை மாடிக்கு இன்னொரு அப்படியா விஷயம்? ஒரு நிமிஷம். ஏய், மேல் மாடிக்கு இன்னொரு பொண்ணு வந்துட்டு இருந்தா. மக்காப்பா லைட்டா விஜயகாந்த் சார் வராரு பாத்துக்கலாம். ஏய், பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. பல்லு பல்லு மேல இருந்து பார்த்தேன். அப்படியே பார்த்த உடனே இப்படி குழம்பு போய் இருக்கிறதா? ஓகே 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 ஓகே. மனசெல்லாம் அப்படியே வேற மாதிரி ஒரு ஃபீலிங். எனக்கு மாமா உங்களுக்கு நான் தான் எழுதி வச்சாச்சுங்க. தேவையில்லாமல நினைச்சு கட்டி கோட்டை கட்டி கெடுத்துக்காதீங்க. நான் தான் உங்களுக்கு சரிங்களா? காத்து வாக்குல அதை பிரேக்கப் பண்ணிருங்க. 2 குத்து தான் மூஞ்சிக்கு. என்னமா அதே சொல்லிட்டு இருக்க திருப்பி திருப்பி? வாய் மட்டும் இல்லைன்னா நாய் தூக்கிட்டு போயிடும். நானே கதையை ஞாபகப்படுத்தி பேசிட்டு இருக்கிறேன். ஏனுக்கு மாமா நோனுக்கு மாமான்ட்டு. அப்புறம் கேரளா போயிட்டா. நீ அவ பின்னாடியே போயிருப்ப. அந்த பொண்ணுக்கு வர உன்னோட வயசு ஜாஸ்தி. யா 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 யா. என் கூட இன்னொரு ஃப்ரெண்ட் வந்து அவர் தான் சொன்னாரு, டேய் தம்பி ஒரு வண்டி வந்ததுன்னா ஒரு போயிடணும்டா. ஃப்ளோல ஏதாவது வந்திருக்கும். அதுக்கப்புறம் போட்ல போனீங்க. போட்ல போனோம். ஒரே ஜல்லப்புலாவா இருந்துச்சு. அப்புறம் மெஸ்ஸி போயிட்டா. போயிட்டா அமெரிக்கால கல்யாணம் போட்டு போயிட்டா. போச்சடா போச்சு. நான் என்ன பண்ணுவேன்? நான் என்ன? உலகத்துல எத்தனையோ பொண்ணு இருந்தும் நீ ஏன் மெஸ்ஸியை லவ் பண்ண? அதானே? ஆமா. வாய்ப்புகள் இருக்கு. ஆமாங்க. குருவிட்ட கூட அதே நோட்ட குருவிட்ட கூட. அந்த 800ல இது வித்துனுப்பாங்கல்ல, பால்கோவா உதிரி பால்கோவா சார். ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருந்து கையால் பிசைந்து 2 ஆண்கள் அசைந்து செய்தது ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா. என்னையா இதெல்லாம்? எப்படி எல்லாம் ஃபீல் பண்றீங்க? எப்படி படிங்க ஐயா. எல்லாம் சிவமயம். ஏய், என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணல. தம்பி அப்படியே மூக்க பிடிச்சிட்டு போறேன். என் வாழ்க்கையில இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கோ எனக்கே தெரியல. காடு பயம் எனக்கு, நாடு பயம் எனக்கு, நாச்சி பயம். சார் வேர்க்கல்லே கொண்டக்கல்லே இது மாதிரி எச்சக்கல்லே. நக்கல்யா அவனுக்கு. Come on, let's start the game. படம் எனக்கு இந்த ஷூட்டிங்லயே பிடிச்ச விஷயம் இது மட்டும் தான் படம். சார் பயங்கரமா ருசிக்கிறா. இன்னைக்கு ஒரு புட்டே எல்லாரும் வாங்க. சாப்பிட்டு அந்த டப்பாக்கு பார்த்து தருவாங்களா சார்? எதுக்கு என்ன வேணும்? என்ன அந்த ஃப்ரிட்ஜ்ல கருவேப்பிலை எல்லாம் உருவி போட்டு வச்சுப்பானா சார்? என்னடா இழிச்சவே பாருங்க. இச்சா என்ன கொடுத்தாலும் வாங்கிப்பா. என்னெல்லாம் சும்மா விட்டு சாப்பிட்டாலே வேற கலர்ல போவோம். என்ன பார்க்க வச்சு சாப்பிட்டேன்னு வைய, செட்டில் இருக்கிற எல்லா கலர்லயும் வரும். இருக்கட்டும் என்னங்கப்பா? இருந்துட்டு போதுங்க. என்ன இருக்கட்டும் இருந்துட்டு போகுது. ஜூஸ் எல்லா கலர்லயும் குடிக்கிறதுக்கு வரும்னு. உனக்கெல்லாம் போற வேலை முட்டை முதல்ல மாட்டிக்கிட்டா. நான் நன்னா இல்லாட்டாலும் பரவாயில்ல, அவன் நன்னா இருக்கப்படாது. மாக்காப்பா உன் டீம் மெம்பர் ஸ்டைல் கொஞ்சம் ஹெவியா இருக்குது இன்னைக்கு. என்ன தெரியல, குளிருதுன்னு நினைக்கிறேன். வீட்டுல போட்டு வச்சுக்கிறாங்க. நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறோம். அட்டிக்கிற வேலுக்கு சொட்டர் போட்டு வந்திருக்கீங்க, என்ன மாட்டேன்? குளிருது. அக்கிலுக்குள்ள கட்டி வந்துடும். என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க. அப்புறம் சுண்ணாம்பு தடவி அது வெடிக்கிற வரைக்கும் 2 நாள் வெயிட் பண்ணணும்.
இவன் வாந்தி எடுக்க வைக்காம விட மாட்டான் போல. ஜப்பான்ல கல்யாணராமன் இன்டர்நேஷனல் லெவல் சிங்கர் ஆயிட்டு இருக்கீங்க நீங்க. லோக்கல்லாம் பண்ண மாட்டீங்க, ஜப்பான்ல தான் போய் பண்ணுவீங்களா? சரி. அப்போஸ் குளுக்கோஸா? அப்போஸ்ங்க, அப்போஸ்னா ஆமான்னு அர்த்தம். பல்லவிக்கு அப்புறம் பாலா மேல கண்ணு எடுக்கவே முடியல. ஆஹா, அவனுக்கு காதல் வந்துச்சோ இல்லையோ, மார்ச்சுரியில பணத்துக்கு உசுர் வந்துச்சுன்னா எப்படி எந்திரிச்சு ஆடுமோ ஒரு டான்ஸ். ஐயோ அத்தை நீங்க பாக்கணுமே. விஷயம் தெரியாதவன் கப்புன்னு பார்த்தானா கையில சாவி தூக்கி கொடுத்துருவான். நான் ஆடினதாவது கமல் ஆடின மாதிரி இது இருக்கும். தம்பியை பாருங்க, என்ன சொன்ன? எனக்கு சரியா புரியல, கொஞ்சம் புரியற மாதிரி சொல்லு ப்ளீஸ். கமல் சார் ஆடியது போல இருக்கும். நீ ஆனது. ஆமா. ஏய் பெனி, இது புடி. இந்த ஸ்டேட்மென்ட்க்கு இறங்கி ஏதாவது செய்யலாமான்றாலும் கோவம் வருது. அந்த அளவுக்கு கோவம் வருது. ஸ்டெப்பா இது என்னது இப்படி இப்படி ஒரு வேரியேஷன் பாக்குறீங்களா? ஃபர்ஸ்ட் ஒரு மூமெண்ட் போட்டோம் மேடம். ஒரு கதக்கலையும் ஒரு கராத்தையும் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஒரு கலையை உருவாக்கி வச்சு. வாமாச்சா இப்பொழுது சொல்லுங்கள். அவனை தூக்கி போட்டு கொல்லுங்கள். அதேதான். பெண் தானே, பெண் சாஃப்டா இருப்பான்னு நினைக்காதீங்க. நான் கொஞ்சம் ரகடான ஆள். தெரியாம கேட்டேன் பாலா. இதன் பிறகு என்னிடம் தனித்திருங்கள், வீத்திருங்கள், என்னை தவிர்த்திருங்கள். டேய், இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. அனுராதா அம்மா அவர்களே, பார்த்துதான் சொல்லுங்கள். நீங்கள் புன்னகை மன்னன் இல்லை, சகலகலா வல்லவன் நீங்கள். ஆஹா, 100 ஆண்டு காலம் வாழ்க, நோய் நொடி இல்லாமல் வளர்க. அப்புறம் இதற்காக நான் கொடுக்க வேண்டிய கமெண்ட்ஸ். ஹேட்ஸ் ஆஃப் மேம், ஹேட்ஸ் ஆஃப். ஓஹோ, கதை இப்படி போகுதா? மைக் ஆஃப். இதுக்கப்புறம் இந்த மாதிரி பேசக்கூடாது. என்ன மக்கப்பா? அங்க ஒரு குட்டி சத்தம் உட்காந்துருக்கு. பயமா இருக்கு, போயிரு சார். பயமா இருக்கா? அவரு பார்த்தா சார். யாரு டர்ரா என்ன முறைக்கிறார்ல சார், அவரு சார். யாரோ ஒருத்தர் பாவம் ஆபரேஷன் முடிச்சுட்டு டைரக்டா வந்திருக்கா அப்படி. நேரா தியேட்டர்ல இருந்து வந்திருக்காரு. என்ன பிரச்சனை ஏதுன்றத பாத்துருவோம். ஓகேவா? ஓ, இன்னைக்கு நிறைய வித்தியாசமான பட கேரக்டர்லாம். இப்ப நான் ஜேடியா வந்திருக்கேன், இவங்க அரா தானந்தியா வந்திருக்காங்க. அது மாதிரி ஒருத்தவங்களும் ஒரு கேரக்டர்ல வந்திருக்காங்க. இது சூப்பர். அப்புற சரி, எந்தெந்த ஃபாரின் கண்ட்ரி பார்க்கணும்னு உங்களுக்கு ஆசை? மலேசியா, சிங்கப்பூர், ஜப்பான், அமெரிக்கா, ஆஸ்திரேலியா. போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. அவ்வளவு இன்னும் நிறைய இருக்கு. எப்படி அப்படியே ஒரே ஃளைட் எடுத்து அப்படியே எட்டி பார்த்துட்டு அப்படியே வந்துருவியா? இல்ல இறங்கில போவியா கீழே? இங்க என்ன நடக்குது? என்ன ஜோக் காட்டுறீங்களா? மூக்குத்தி முருகன் பார்த்தாரு தெரியல, துபாய் எப்படி தெரியுமா பார்த்தாரு? ஏர்போர்ட்ல போய் எட்டி பார்த்துட்டு அடுத்த ஃளைட் பிடிச்சு வந்துட்டாரு. சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனா? ஆனா இமிகிரேஷன்ல ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சுல மாக்கப்பா மூக்குத்தி முருகனுக்கு? ஆமா, ஃளைட்ல நான் ஏசி கேட்டாப்ல.